Daily. Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று காமுகன் ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கிலே தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. அந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வடுகப்பட்டி சுந்தரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருந்த அதிமுக இன்னைக்கு சாரை காப்பாற்றியது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அமைச்சர் ரகுபதி வந்து சொல்றாரு, இல்லாத சாரை வச்சுட்டு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு சார். இது அரசியல் செய்வது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வரும்போதே பலருக்கு பதட்டம் வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எண்ணற்ற பேர்கள் பல்வேறு பதட்டத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் டிசம்பர் 23 இந்த சம்பவம் நடைபெறுகிறது. 24 இந்த வழக்கு பதியப்படுகிறது. 25 என்று எண்ணுகிறேன், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த யார் அந்த சார் என்று கேட்கப்பட்ட அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அப்போது அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான, சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வாக இருந்தாலும் கூட கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அவ்வளோ பெரிய அரசு விழா நடக்கிறது. அரசு விழா நடக்கின்ற போது அந்த விழாவிலே கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் அவரை வெளியேற்றுகிறார், அனுமதி மறுக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு. அந்த சார் யார்? அதே போல் அன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டம், அமைச்சர்கள் கூட்டம். அதிலே குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை மட்டும் கலந்து கொள்ள விடாமல் தடுக்கிறார்கள். அந்த சார் யார் என்ற கேள்விக்கெல்லாம் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோமேயானால் யார் அந்த சார் என்பதற்கு விடை தெரிந்துவிடும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பதட்டம். அமைச்சர் வந்து திட்டவட்டமாக சொல்கிறார், சாருங்கிற ஒருத்தரே இல்லைங்க, இல்லாத சாரை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்றாரு. அப்போ எப்படி அவருக்கு வந்து பிரியாணி கொடுத்தாங்களே? டெய்லி போய் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஞானசேகரன், 11 வழக்குகளிலே சம்பந்தப்பட்டிருக்கிற ஞானசேகரன், குண்டர் சட்டத்திலே உள்ளே இருக்க வேண்டிய ஞானசேகரன், அவ்வளவு வெளிவட்டாரத்திலே நடமாடிக்கிட்டே இருக்கான். அமைச்சரை பார்க்குறான், அந்த பகுதியினுடைய அமைச்சரை பார்க்குறான். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போய் பார்க்குறார். படம் எடுக்கிறாங்க, எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் வரும்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு அமைச்சரை பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அதனாலேயே வந்து அதெல்லாம் தப்பாயிருமா? எங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் தினந்தோறும் ஒரு 15 முட்டை எடுத்து மஞ்சக்கருவை ஒதுக்கிட்டு வெள்ளைக்கருவாக கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா? யாருக்கு யார் கொடுத்தா? அதான் அமைச்சருக்கு இந்த ஞானசேகரன், அந்த முக்கியமான அந்த யார் அந்த சார் அந்த கேள்வி கணைகளுக்கு உட்பட்ட அந்த நபருக்கு தினந்தோறும் கொண்டு போய் முட்டையை கொடுத்துருக்காருன்னு எல்லா பத்திரிகையிலையும் செய்தியாக வந்ததே. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று செய்வாங்க. அப்புறம் நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், நம்முடைய பொன்முடி, அமைச்சர் பொன்முடி, இப்போ ஸ்டாலினே அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி பதவி நீக்கம் பண்ணிட்டார். முதல்ல மாவட்ட செயலாளர்லேருந்து எடுத்தாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாங்க, ப்ரமோஷன் கொடுத்து இன்றைக்கி வந்து அப்படியே ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. அந்த நேரத்துலேயே இந்த ரகுபதி என்ன சொன்னார்? அவர் பேசிட்டார், சைவமா வைணவமான்றதை எவ்வளோ ஆபாசமாக கொச்சைப்படுத்தி பேசணுமோ பேசிட்டார் பொன்முடி. அப்போ அவர் வந்து தன்னை கட்டி தானே பேசினார். இதே ரகுபதி என்ன பேசினார்? ரகுபதி அப்படின்னா அந்த அமைச்சருக்கு சாதகமான வார்த்தைகளை போட்டு பத்திரிகையில் வந்து மீடியாவில் கொடுக்குறாரு, எல்லா செய்தியும் சொல்லிட்டு தானே இருக்காரு. அப்போ இவருக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கும் மறைப்பதற்குமாகத்தான் இந்த ரகுபதியை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதற்கு அவருக்கு கையூட்டாக தான் சட்டத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து. சரி சார், இப்போ சார்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு யார் வந்து சொன்னால் நம்பலாம்? சார் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு யார் சொன்னால் நம்பலாம்னா, இப்போ எல்லாமே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் டிசம்பர் 23 இந்த பொண்ணு போய் எஃப்ஐஆர் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டாங்க.
இதை முதல் கொண்டு வந்தது நம்ம நியூஸ் செய்தி சேனல் தான். ம் எஃப்ஐஆர் காப்பியை ஒரு பெண் வந்து புகார் பட்டியல் கொடுக்கும்போது, அந்த காப்பியை கொடுக்கும்போது அவங்களாம் பயந்துருவாங்க. சம்மந்தப்பட்ட பெண் பயந்து, நம்முடைய பெயர் வெளியே போயிடுமே, நம்முடைய பெயர் கெட்டு போயிடுமே, நம்ம தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுமேன்னு பயந்து அதை வந்து அவங்க அந்த புகாரை கொடுப்பதற்கு தயங்கி இருந்த நேரத்தில் போய் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி மாதிரி நேரத்தில் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனப்போ எஃப்ஐஆர் நம்ம வெளியிடலை. அதாவது இந்த எஃப்ஐஆர் ஏன் வெளியிடப்பட்டது அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். எஃப்ஐஆர் ஏன் வெளியிடப்பட்டதுங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும். சரி, அந்த எஃப்ஐஆர் வந்துடுச்சு. வந்த உடனே அடுத்த செவுத்தில் எறிஞ்ச பந்து மாதிரி கமிஷனர் அருண் சொல்கிறாரு, அதில் அந்த பெண் கேட்ட கேள்வி, ஒரு சாருடன் பேசினார். சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் பாலியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தி விட்டு உடனடியாக அந்த செல்ஃபோனை வச்சு ஒரு சார்கிட்ட பேசினார் அப்படின்னு அந்த யார் சொல்கிறது, அந்த பெண் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் உடனடியாக மறுக்கிறார். இல்லை, யாருமே அந்த சார் இல்லை, ஞானசேகரன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அடுத்த நிமிஷமே சொல்கிறார். அப்போ உங்களுக்கு உச்சகட்டத்தினுடைய ஆரம்பம் அன்னைக்கே ஆரம்பிச்சு. இல்லை, இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையானது. இல்லைன்னா ஈஸியாக மூடி மறைச்சிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அவங்க போயிட்டு இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு, இதில் விசாரணை சரியாக போகலை அப்படின்ற ஒரு மனு போடுறாங்க. அதுக்கு பிறகு சிறப்பு புலனாய்வு குழுவெல்லாம் அமைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் வந்து இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, 5 மாதத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்கோன்ற துணியில் தானே பேசுகிறார். 5 மாதத்தில் தீர்ப்பு வந்ததுன்னா அவங்களுக்கு அச்சம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம். யார் அந்த சாருங்கிற கேள்விக்கணைய கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கிராமம் தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒழிக்க செய்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார்னு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கணைகளை எழுப்புனதுக்கு பிறகு தான் நீங்கள் போகிற ட்ரெயின், வர்ற பஸ்ஸு, எல்லா கல்லூரி மாணவர்களும் போராடுவதற்கு ஆயத்தமானார்கள். நல்ல வேளையாக தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த உத்தரவு போட்டாங்க. நேரடி பார்வையில் இந்த வழக்கு தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை, தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, இது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையிலே விசாரிக்கப்பட வேண்டியதுன்னு அவங்க உத்தரவு போட்ட காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளவு தூரமாக வேகமாக செயல்பட்டு இன்றைக்கு இந்த குற்றவாளியாக இந்த ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. இதற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கோ அல்லது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதற்கு தார்மீக உரிமை என்று சொன்னால் மாண்புமிகு எடப்பாடியார் மட்டும்தான். ஏனென்றால் அவர் உச்சரித்த அந்த உச்சரிப்பு, நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது யார் அந்த சார்னு பேஜை குத்திட்டு போனார், உலகமே பார்த்தது. சரி, இப்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும், இதில் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்படணும்னு ஆரம்பம் முதலே அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதி, அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்னு கொடுத்த வாக்குறுதியை அந்த பெண்ணுக்கு துணை நிற்போன்னு சொன்னதை தற்போது வரை அதிமுக வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட பொதுச் செயலாளர் வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் முதல்வர் வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனே போடுற ட்வீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களை பாதுகாப்பதாக வேடமிடுபவர்கள்ன்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார். அவருக்கு அதுதானே சார் வேலை. நீங்கள் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் பாடின பாட்டு, இந்த பாட்டு யாருக்கு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சருக்கு தான் பொருந்தும், ஸ்டாலினுக்கு தான் பொருந்தும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எதை பார்த்தாலும் பொய்யா தானே பேசுகிறாரு, எங்கே பார்த்தாலும் அவர் பொய், எதில் பார்த்தாலும் பொய். எந்த இடத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமாக சீர்கட்டு குட்டிச்சவராகி போச்சு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா, கொள்ளை, களவு, என்ன இவ்வளோ கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் 1999 பட்டியல் எடுத்து போடுறாரு. உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து விதண்டாவாதமாக பேசுகிறாரே ஒழிய தார்மீக பொறுப்பேற்று இது இப்படி தாங்கிறது அது சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் ஒன்று வேணால், நம்ம பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீட்டில் பேசுகிறார் இல்லையா, பெண்களுக்கு பாதிப்பு, பெண்கள் பாதிக்கப்படுவது திமுக அரசால் காப்பாற்றப்படுது அப்படின்னு பேசுகிறார். சரி, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் கருணாநிதி. அந்த கருணாநிதியினுடைய வீட்டில் வேலை பார்த்த பெண்ணுக்கு
மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்தாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, அதுமாரி வழக்கு கூட போட்டாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ 5 மாதத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், கேஸில் நாங்கள் ரிலீஃப் வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாரு ஸ்டாலின். ஏன் அந்த வழக்கு இன்னும் விசாரணை கூட வரல? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? சரி, அதே மாதிரி அரக்கோணத்தை எடுத்துங்க. அரக்கோணம் பாலியல் பலாத்காரம், இது வரைக்கும் அதனுடைய நடவடிக்கை என்ன? அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் திறந்துருக்காரா? நினச்சி பாருங்க. அதே மாதிரி ஆர்கே நகர் வடசென்னையில் ஒரு பாலியல் பலாத்காரம், இன்னைக்கு கூட ஆர்ப்பாட்டம் நடந்தது. கழகத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார். மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தெந்த இடத்திலெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களை எல்லாம் எடுத்து வைத்து இவர் போராட்ட கூக்குரல் கொடுக்க காரணத்தினாலும், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த அறிக்கைக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினாலும், திமுக மறைக்க நினைத்தாலும் கூட மறைக்க முடியாத அளவிற்கு தன் எதிர்க்கட்சி தலைவர் பணியை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கார். நீங்களே குறிப்பிடும்போது பல சம்பவங்களை குறிப்பிடுறீங்க. பல்லாவரம் எம்எல்ஏ, அரக்கோணம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குறிப்பிடுறீங்க. ஆனால் முதல்வர் வந்து மதுரையில் பேசும்போது சொன்னார், நான் எப்போவுமே செய்தி சேனல் தான் பார்ப்பேன், சோசியல் மீடியாவை பார்த்தா கூட செய்தி என்ன அப்படின்றத தான் நான் பார்ப்பேன், அரசியல் சார்ந்து தான் நான் இயங்குவேன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இந்த செய்திகள்லாம் அவரை போய் எட்டவே இல்லையா? இப்போ அரக்கோணத்தில் வந்து அலங்கோல ஆட்சிக்கு இந்த அரக்கோணமே சாட்சின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம். அந்த பொண்ணு வந்து போகாத ஊடகங்களை, எதிர்க்கட்சிகளை விட்டுருங்க சார், அதிமுக விட்டுருங்க, அந்த பெண்ணே வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணே பல இடங்களில் பேசிட்டு, இதெல்லாம் முதல்வருக்கு எட்டாதா? முதலமைச்சர் வந்து செய்தி சேனல் பார்ப்பார். ஆனால் எந்த செய்தி சேனல் பார்ப்பார்? அவருடைய லாவணி பார்த்தா ஒரு குடும்ப செய்தி சேனல்களை பார்ப்பார். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை, உலக தமிழர்கள் அனைவருமே அறிந்த விஷயம். மிக பெரிய செய்தி சேனல்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் தான் நடத்துகிறாங்க. அவங்க குடும்பம் நடத்துகிற டிவியில் அவரை இப்போ லாவாணி பாடக்கூடிய அந்த விஷயங்களை தான் அவர் செய்தி சேனலில் பார்ப்பார். நம்முடைய நியூஸ் ஜே இந்த செய்தி சேனல் அவர் பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பாப்பா. நம்ம தினந்தோறும் சொல்கிறோம், எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்கிறோம், எவ்வளவோ எண்ணற்ற பிரச்சனைகள், அங்கங்கே நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள். நாட்டு நடப்பையே பார்க்கலன்னு சொல்கிறீங்க? ஆமாம், உறுதியாக பார்க்கல, 100% பார்க்கல. நாட்டு நடப்பிற்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் நேற்று மதுரைக்கு போகிறார் சார், மதுரைக்கு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிட்டத்தட்ட அந்த சாக்கடை வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மறைச்சிட்டாங்க சுத்தமாக, எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படியே நேராக மறைச்சு கொண்டு போயிட்டாங்க, மறைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ முதலமைச்சருக்கு அவர் போகிற பாதையில் இந்த ரூட்டில் இந்த ஏரியாவில் இப்படி இருக்குது, இதை வந்து இது பண்ணுறதுக்கு இது வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, இது எல்லா பக்கமும் வந்து பிரபலம் ஆயிடுச்சு. சாக்கடையை முதலமைச்சர் வருகிறார் என்பது மழைநீர் வடிகால், அதான் மழைநீர் வடிகால் வாரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இதை மறைக்கிறதுக்காக பெரிய ஒரு இதை போட்டு வச்சுட்டாங்க. இது சோசியல் மீடியாக்கள் வாயிலாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. மதுரைக்குள்ளே அப்படியே தீப்பிடிச்செறிஞ்ச மாதிரி இந்த செய்தி பரவ ஆரம்பித்தது. எங்கே பார்த்தாலும் இதே செய்தி தான் எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய நியூஸ் ஜேலையும் இதை வந்து வெளிக்கொண்டு வந்தோம். அந்த மறைக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட போய் அதே தெரியல அவருக்கு. முதலமைச்சருக்கு அவங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போகிறாரு, போகும்போது அவங்க பொதுக்குழுக்கு போகிறாரு, போகும்போது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இப்போ ஒரு முதலமைச்சர்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் அவர் போகிறாரு, இப்படி மறைச்சிருக்காங்கன்னு செய்தி வருது. அதையே வந்து அவர் அதை பார்த்துட்டு அந்த வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மடைமாற்றுவதற்கு ரோட் ஷோன்னு கொண்டு வராங்க. உங்களுக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாட்டில் என்ன விஷயம் நடக்குது, எது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ஏதோ ஒரு பொம்மை முதலமைச்சர் போன மாதிரி நேராக அவருடைய வீட்டிலேருந்து கோட்டைக்கு போக, கோட்டையிலேருந்து அண்ணா அறிவாலயம் போக, அண்ணா அறிவாலயத்திலேருந்து இங்கே போக, ஏதோ கட்சி தலைவர்கள் ஏற்பாடு, அந்த அமைச்சர் பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல அப்படியே ஒரு ரோபம் மாதிரி போக, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வர, இதுதான் அவருக்கு செய்தியை ஒழிய, உங்களுக்கு துண்டுச்சீட்டில் என்னென்ன செய்தி அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, அதைத்தான் அவருக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்கே ஒழிய, ஒரு 24 மணி நேரமும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களைப் போல ஒரு விழிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய முதலமைச்சரா ஸ்டாலின் என்று கேட்டால் அதில் 100% அவர் மிகவும் இதில் ஃபெயிலியர், 0 தான் அவர். ரைட் சார், நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே. மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.